Assalamualaikum and hi friends, welcome back to Hafsanur Kitchen Diaries. இன்னைக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நாம பொட்டேட்டோ பெப்பர் சிக்கன் கிரேவி தான் பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த சிக்கன் கிரேவிக்கு ஒரு 1/4 கிலோ அளவு சிக்கன் இருந்தா மட்டும் போதும், ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். நான் எடுத்து வச்சிருக்க ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆற விட்டு வச்சிருக்கேன். சோ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிக்கலாம். இதுல நம்ம என்னென்ன ஸ்பைசஸ் ஆட் பண்ணிருக்கோம் மேல கேப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த மாதிரி ஃபைன் பவுடர் அரைச்சு எடுத்துக்கோங்க. தென் இதுக்கப்புறம் வந்து ஒரு 100 ml வந்து கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபைனா பிளெண்ட் பண்ணி எடுத்து வந்துட்டீங்க வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் நம்ம அதுக்கான ப்ரிப்பரேஷன் என்னன்னு பாத்துடலாமா? ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையானது சின்ன வெங்காயம் காலையும் கட் பண்ணி வச்சிட்டோம். தென் ஒரு 1/4 கிலோ அளவு போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கோம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சாஸ் பேன் வச்சுக்கலாம். நான் யூஸ் பண்ற ஆயில் என்ன ஆயில் பாத்தீங்கன்னா ரைஸ் பிரான் ஆயில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 4 குளிக்கரண்டி ஊத்திக்கிட்டா கூட உங்களுக்கு கரெக்டா இருக்கும். 1 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிட்டு நம்ம இதுல ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை கிராம்பு ஏலக்காய் ஆட் பண்ணிருக்கோம். தென் 10 பல் பூண்டை வந்து சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கோம். தென் சின்ன வெங்காயம் வந்து ஒரு கையளவுக்கு மேலேயே ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த கிரேவிக்கு பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி செய்யும் போது நல்ல ஃபிளேவர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம ஆட் பண்ணிருக்க ஆனியன் வந்து நல்லா வதங்கி வரணும். நம்ம பூண்டும் ஆட் பண்ணிருக்கோம். சோ அதனால நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். உங்ககிட்ட நல்ல பழுத்த பச்சை மிளகா இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் சைஸ்ல 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம். சோ அதே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தென் இதுலயே நம்ம கொஞ்சமா கருவேப்பிலை ஆட் பண்ணிருக்கோம். வெங்காயம் ஆட் பண்ணும்போது கருவேப்பிலையும் சேர்த்து ஆட் பண்ணிருந்தோம். சோ பாத்தீங்கன்னா எண்ணெயில வதக்கும் போது நல்ல ஒரு ஃபிளேவர் கிடைக்குங்க. நம்ம நல்லா வதங்கணுங்கிறதுக்காக கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஹைல வச்சுக்கலாம். ரொம்ப ஹை ஃபிளேம்ல வைக்க வேண்டாம். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஆக்சுவலா நம்ம தக்காளி நல்லா வதக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சின்ன வெங்காயம் வதக்கணும் இல்லையா? சோ அது நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிருக்கோம். இப்போ வீடியோ வந்து உங்களுக்கு ஸ்பீட் அப் பண்ணி கொடுக்குறேன். சோ அதனால சின்ன வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறம் நீங்க தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தென் இதுலயே நம்ம வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் சிக்கன் ஆட் பண்றதுனால ஒரு அந்த ஸ்மெல் இருக்கும்ல, ஆல்ரெடி நம்ம நல்லா வாஷ் பண்ணிருப்போம். இருந்தாலும் சிக்கனோட ஸ்மெல் வந்து இருக்கக்கூடாது இல்லையா? சோ அதனால 2 டீஸ்பூன் ஆட் பண்ணா கரெக்டா இருக்குங்க. மல்லி இலை இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஆட் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல ஃபிளேவர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். தென் இதுல நம்ம 1 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். நீங்க இந்த கிரேவில பச்சை மிளகாய் ஆட் பண்றதை விட நல்ல சகப்பா பழுத்த பச்சை மிளகாய் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்க. கிரேவியோட டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நான் சொல்றது இந்த கிரேவிக்கு மட்டும் இல்ல, நீங்க எந்த குழம்பு செஞ்சாலும் சரி குழம்புக்குமே நீங்க வந்து ஆட் பண்ணி செய்யலாம். அது நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம பிரியாணி நார்மலா செய்வோம்ல, சோ அந்த பிரியாணிக்கு நம்ம வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்றதை விட பழுத்த பச்சை மிளகாய் ஆட் பண்ணி செய்யும் போது பிரியாணியோட டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஃபிளேவர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இந்த பழுத்த பச்சை மிளகாய். இப்போ நம்ம இதுல ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுல நம்ம 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் கிரேவி செய்யும் போது பாத்தீங்கன்னா மல்லியோட குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமா சேர்த்தோம்னா கிரேவியோட திக்னஸ் வந்து உங்களுக்கு கூட்டி கொடுக்கும். கிரேவியும் நல்லா திக்கா இருக்குங்க. இந்த மாதிரி நல்லா மசாலா ஒண்ணு சேர்ந்து வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுல ஒரு 100 கிராம் எடுத்திருக்கோம். சோ இந்த மாதிரி சைஸ்ல நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆக்சுவலா இது நம்ம வந்து நல்லா தோல்லாம் பீல் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிட்டு லாஸ்டா இதை நம்ம வாஷ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். நம்ம தண்ணியிலே கொஞ்சம் நேரம் போட்டு வச்சிருக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு அந்த கலர்னா பிளாக்கிஷ் ஆயிடும். வந்து கட் பண்ணிட்டு தண்ணியில போட்டு வச்சீங்கன்னா அந்த கலர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது, அப்படியே இருக்கும். நம்ம இதுல ஒரு 1/4 கிலோ அளவு சிக்கன் எடுத்திருக்கோம். சோ இந்த சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா போன்லெஸ் சிக்கன் தான் நம்ம எடுத்திருக்கோம். கிரேவி அப்படிங்கும் போது நமக்கு எலும்புனா இல்லாம இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்ல, சோ அதனால நான் வந்து போன்லெஸ் சிக்கனா இன்னைக்கு எடுத்திருக்கேன். பொட்டேட்டோ ஆட் பண்ணிட்டு லைட்டா மிக்ஸ் கொடுத்துட்டு இதுலயே நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நாம இந்த கிரேவிக்காக ஆட் பண்ண ஸ்பைசஸ்ல மிளகாய் தூள் மட்டும் கம்மி பண்ணிக்கிட்டு நம்ம வந்து பெப்பர் வந்து கூட ஆட் பண்ணிக்கணும். அப்பதான் இந்த கிரேவியோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அந்த மாதிரி ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம கிரேவி தாளிக்கும் போது கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிடணும். சரி பார்த்துட்டு செக் பண்ணிட்டு நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம மிக்ஸில பிளெண்ட் பண்ணி வச்சிருக்க இந்த ஸ்பைசஸ் இருக்கு பாருங்க, சோ அதை நம்ம ஊத்திக்கலாம். மேல கொடுத்திருக்க கேப்ஷன் அளவு பாத்துக்கோங்க. சோ இதை விட அதிகமா நீங்க ஆட் பண்ணீங்கன்னா கிரேவியோட திக்னஸ் ரொம்ப அதிகமா போயிடும். ஸ்பைசஸ் வந்து நம்ம நிறைய ஆட் பண்ணக்கூடாது, தான் ஆட் பண்ணிக்கணும். சோ அப்பதான் உங்க டேஸ்ட் நல்லா இருக்குங்க. டேஸ்ட் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ரொம்ப அதிகமா ஸ்பைசஸ் ஆட் பண்ணா நல்லாவே இருக்காதுங்க. எல்லாம் ஒரு அளவு தான். இதுல நம்ம வந்து கொஞ்சமா தண்ணி கழுவி ஊத்திக்கலாம். நம்ம வந்து நிறைய தண்ணி ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்க சிக்கன் ஆட் பண்ணிருக்கீங்களா, சோ அதுல இருந்து தண்ணி விட்டு வரும் உங்களுக்கு. சோ அதனால கொஞ்சமா ஆட் பண்ணா மட்டும் போதும். இது ஒரு 10 நிமிஷம் நீங்க வேக வச்சு எடுத்தா உங்களுக்கு உடனே குக் ஆயிடும். இப்போ ஒரு லிட்ட போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். டிஷ் பாத்தீங்கன்னா சப்பாத்தி, நான், பரோட்டா அந்த மாதிரி எல்லா டிஷ்க்குமே வந்து பர்ஃபெக்ட் காம்பினேஷனா இருக்குங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பாக்குறோம். ரொம்ப அழகா வெந்து வந்திருக்கு. குழந்தைங்களா விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க. சாதத்து கூட நீங்க போட்டு சாப்பிடலாம். இப்ப பாருங்க நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு. கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதுல தேங்காவோ வேற எதுவும் ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க. லாஸ்டா இதை சர்வ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து மல்லி இலை ஆட் பண்ணி சர்வ் பண்ணா ரொம்ப அழகா இருக்கும். எப்போது நீங்க சிக்கன் வாங்குனீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க. இந்த மாதிரி ரெசிபிஸ் வேணும் அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. லாஸ்ட்ல நம்ம half லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். லெமன் வாட்டர் ஆட் பண்ணிட்டு ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்ல
பிளேட்ல சர்வ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியான பொட்டேட்டோ பெப்பர் சிக்கன் கிரேவி ரொம்ப அழகா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இது ஒரு பிளேட்ல சர்வ் பண்ணி எடுத்தாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இல்ல டின்னருக்கும் செம்ம காம்போவா இருக்கும் போது கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.